ஹாப்பி ஈவினிங் டு ஆல். நம்ம எஸ்டர்டே செஷன்ல நிமோனிக்ஸ் அப்படின்ற டைட்டில் பார்த்தோம். நிமோனிக்ஸ்ல 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் நிமோனிக்ஸ்னா என்னன்றத தெரியப்படுத்திக்கலாம். நமக்கு ஆல்ரெடி நோன் வேர்டு, நமக்கு தெரிஞ்ச வேர்டை வச்சு அன்னோன் வேர்டு, கொஞ்சம் டஃப் வேர்டு, ஹார்ட் வேர்ட்ஸ், அதை ரீகால் பண்றதுக்கு இது ஒரு டூல், ஒரு ஹெல்பிங் டூலா இருக்கும் அப்படின்றதுதான் இது கான்செப்ட். இப்போ இந்த நிமோனிக்ஸ் அப்படின்றது அதை நாம சில மூவியை வச்சு பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அப்பளம் கேட்டா அப்படிங்கிற வேர்டை வச்சு ஆபலம் கேட்டா அப்படிங்கிறத ரீகால் பண்ண முடியுது. என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறத வச்சா என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற வேர்டை ரீகால் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, இது நம்ம சயின்ஸ் பொட்டானிக்கல் நேம்ஸ், நம்ம ஹார்ட் வேர்டுக்கெல்லாம் இது யூஸ் பண்ண முடியும். ஒன்று. அடுத்தது, அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த நிமோனிக்ஸ்ல 2 டிவிஷன் இருக்கு. ஒன்னு ஆக்ரோனிம்ஸ், another one acrostic. ஆக்ரோனிம்ஸ்ல நேத்து நம்ம பார்த்தது, acronyms is nothing but a collection of letters and form a new word. நம்ம படிக்க வேண்டிய ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து புதுசா ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணா அது ஆக்ரோனிம்ஸ். அதுவே சென்டென்ஸா இருந்தா ஆக்ரோஸ்டிக். ஓகே, இப்போ ஆக்ரோனிம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாதி ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல என்னன்னா இஸ்ரோ, நாசா, சேலம், ஆவடி, லேசர், ரேடார், கம்ப்யூட்டர், இது எல்லாமே ஆக்ரோனிம்ஸ் தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஏடிஎம், பின்கோடு தவிர பின் அப்படின்றது, இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே ரைட். இந்த இடத்துல எஸ்டர்டே செஷன்ல ஒருத்தங்க கேட்டாங்க, சென்னையில இருந்து, அவங்களும் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் தான். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த ரோட் மெமரியை பொறுத்த வரைக்கும் ரீகாலிங் என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் மெமரி தான் கரெக்டா இருக்கும். நெகட்டிவ் இதை ரீகால் பண்ணா எகெயின் அது இன்னும் அவங்களுக்கு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் தானே வரும் அப்படின்றது சொன்னாங்க. ஐ அக்செப்ட். அதை நான் ஏன் அதை மென்ஷன் பண்ணல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வேர்டை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா வெரி சிம்பிள். ஒரு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தன் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டு ஒரு வியாதிக்கு, ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு இந்த டேப்லெட் எடுத்தா உனக்கு நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு, நீ இந்த டேப்லெட்டை சாப்பிடும்போது மங்கிய மட்டும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்ப அது வரைக்கும் அப்படி ஒரு நினைப்பே அவர் கிடையாதான். ஆனா அப்புறம் பார்த்தா அவர் எங்க போனாலும் அவர் முன்னால, கண்ணுக்கு முன்னால அதுதான் தெரியுது அப்படின்னாங்க. பாத்ரூம் போனாலும் அங்க 2 தெரியுதான், போனா அங்க 4 உட்காந்துட்டு இருக்கு, பெட்ரூம் போனா பக்கத்துல பெட்லயே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, இப்படி அவரோட தாட்ஸ் ஃபுல்லா அதையே நோக்கி போச்சான். அப்போ நம்ம எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுதான் செய்யறதுக்கு நம்ம மைண்டு கொண்டு போய் விடும். அதனாலதான் நான் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணேன். இதுக்கு ஆல்ரெடி நம்ம டிப்ஸே கொடுத்துட்டோம். மெமரி டிப்ஸ்லயே 3rd கொடுத்திருக்கோம், பாசிட்டிவ் லிவிங் அப்படின்னு. அதுலயே 5th டிப்ல என்ன கொடுத்திருப்போம், ரிஜெக்ட் நெகட்டிவ் என்விரான்மெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். இது எல்லாமே அந்த பாயிண்டே கொடுத்துட்டோம். அதனால மறுபடியும் அதை சொல்லி அதை நீங்க ரீகால் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னா அதுதான் வரும் அப்படின்றதுனாலதான் நான் அதை சொல்லலை. அதனால அதை நீங்க எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப வேல்யூபிள் ஒன், பிகாஸ் அவங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் நான் அதை ஏன் சொல்லலைன்றதுக்கு திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன். அதனால ரீகால் யுவர் பாசிட்டிவ் மெமரிஸ். ஓகே, அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது, இன்னைக்கு மைண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதேதான், கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். NLP, அதுவும் ஒரு ஆக்ரோனிம்ஸ்னு வச்சுக்கலாமே. NLP, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். நம்ம பிரெயின் எப்படி ப்ரோக்ராம் பண்றது, என்ன மாதிரி பண்ணோம்னா நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல சேம் நம்ம மைண்ட் ரிலேட்டட் இதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல NLP இன்னைக்கு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள், நான் ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு எடுத்துட்டு போறேன். இன்னும்
காம்ப்ளிகேட்டடான சைக்காலஜி இங்க கொண்டு வந்து தரல. வெரி சிம்பிள். ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் வீட்டுக்கு வரான். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரான். அவன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாய்ன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஸ்கூல்ல கிளாஸ்ல சொல்லி அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு காலையில வந்தோடனே உனக்கு கிளாஸ் ரூம்ல நீ ஒரு லெக்சர் கொடுக்கணும். அது டாபிக் என்னன்னா NLP. இது ரிலேட்டடா நீ கேதர் பண்ணிட்டு வா. இங்க வந்து இங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நீ ஒரு மெசேஜ் கன்வே பண்ண போற. திஸ் இஸ் ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இவன் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட வந்து ஸ்கூல் பேக்கை வச்சோம் வைக்காத, அம்மா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரணும். NLPனா என்ன, ஹவு டு பிரசன்ட், இதை பத்தி எனக்கு நீங்க சொல்லி தரணுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நான் சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஜாலியா இருக்கும் உனக்கு, சொல்லித்தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை செய்ய அப்படின்னா. சரி, என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு கேட்டான். ஒண்ணும் இல்ல, தாத்தா கிட்ட போய் அவரு கை கால்லாம் ரோமட்டாய்டு கம்ப்ளைண்ட், அவருக்கு ரோமட்டாய்டு ஜாயிண்ட் பெயின், அது போய் அவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுவா. கோ அண்ட் என்கொயர் த இஸ் பிசிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் போனான். ஹாய் கிராண்டாட், ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் ஜாயிண்ட் பெயின் அப்படின்னா. அது வரைக்கும் நல்லா இருந்தவரு கையை அப்படி அசைக்க ஆரம்பிச்சுட்டு, unable to bear, அன்பேரபிள், எனக்கு வலி தாங்க முடியல, அப்படியே கண்ணில் அவருக்கு தண்ணி வருது, அழ ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கெல்லாம் இருக்கவே பிடிக்கல கண்ணா, எனக்கு பயங்கர வலிக்குது, ஜாயிண்ட்டுக்கு அப்படியே உயிர் போற மாதிரி வலிக்குது, கை கால அசைக்க கூட முடியலன்னு அவர் பாட்டுக்கு ஆள்றாரு. இவனால தாங்கிக்கவே முடியல, சின்ன பையன் தானே. உடனே சரிங்க தாத்தா நல்லாயிடும், ஓகே 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 லீவ் இட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அம்மா கிட்ட வந்து, அம்மா ஃபீலிங் பேட்மா அப்படின்னா. ஓகே சரிப்பா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னாங்க. அவன் உடனே கேட்டான், அம்மா எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கம்மா ப்ளீஸ்மா, டைம் ஆகுமா, எனக்கு வேற ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டானா. ஓகே ஓகே நம்ம சொல்றேன், இன்னும் ஒரு வேலை செஞ்சுட்டு வரியா அப்படின்னு கேட்டேன். சரிங்கம்மா என்ன சொல்றேன். மறுபடியும் தாத்தா எடுப்போம் போயிட்டு, அவரு சின்ன வயசுல இருந்து நடந்த அவருக்கு சந்தோஷமான இன்சிடென்ட்ஸ் என்ன இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே கேள போ அப்படின்னாங்க. மறுபடியும் போனோம். தாத்தா சொல்லுங்க தாத்தா, நீங்க சின்ன வயசுல என்னென்ன சேட்டை பண்ணீங்க, என்ன உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் என்ன இருக்கு, அது சொல்லுங்களேன் தாத்தா ப்ளீஸ் ஷேர் வித் மீ அப்படின்னா. அவர் உடனே பழைய நினைவுக்கு போறாரு. அதுவா, நான் காலேஜ் படிக்கிறப்ப என்ன பண்ணுவேன் தெரியுமா, என் கிளாஸ்ல எல்லாம் பயங்கர சேட்டை பண்ணுவேன் அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிச்சு, உங்க பாட்டியை நான் மொத பார்த்து அப்படின்னு அதுல ஆரம்பிச்சு அப்படியே சிரிக்கிறாராம், ஜாலியா ஒரு சின்ன பையன் மாதிரி ஆயிட்டாராம். அவர் பாட்டு குதிச்சுட்டு, அவரு நான் பாத்ரூம் எல்லாம் பவுடரை கொட்டி விட்டு ஷவரை திறந்து விடுவேன், அது அப்படியே அப்படியே ஒயிட்டா பறக்கும், எனக்கு அப்படியே ஜாலியா இருக்கும் அப்படிங்கிறாராம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டா சொல்லி சொல்லி, அது நீ சின்ன பையனா இருக்கிறப்போ உன்னை தூக்கிட்டு நான் அங்க போவேன் இங்க போவேன்னு பழைய நினைவுகள்ல நல்ல செய்திகளை அவர் நினைக்கும் போது அவரோட மகிழ்ச்சி, சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே சின்ன பையனாவே ஆயிட்டாரு. இவ்வளவுதான். அப்போ அவனை பார்த்தோன்னே இவனுக்கு சந்தோஷம், ரொம்ப சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, ஓகே சரிங்க தாத்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன நடந்துச்சு அதை சொன்னோம். அவ்வளவுதான். அவங்க அம்மா சொன்னாங்க, நீ நாளைக்கு போய் கிளாஸ்ல கொடுக்கணும்னால இவ்வளவுதான், இதுதான் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். NLP இதுதான்பா. என்னன்னா, நீ பழைய கெட்ட அல்லது வலி சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி சம்பந்தப்பட்ட மோசமான செய்திகளை, நிகழ்வுகளை நினைச்சு பார்த்தா வலிக்கும். பெயின்ஃபுல் ஃபீலிங் உனக்கு இருக்கும். வெரி சிம்பிள். ஆனா அதுவே சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகளை, நல்லதை நீ நினைச்சு பார்த்தா உனக்கு ஹெல்த்தி ஆட்டிடியூட், உன் பாடியில அதுக்கு ஏத்த மாதிரி கெமிக்கல் செக்ரேஷன் இருக்கும், உனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும். இவ்வளவுதான். இதுதான்பா NLP. புரிஞ்சிச்சுங்களா? அவ்வளவுதான். அதே தான் நமக்கு இங்க. ரைட்? சோ நம்மளுடைய பழைய செய்திகள், நல்ல செய்திகளை ரீகால் பண்ண நம்ம உடம்புக்கு நல்ல, ஓகே. அதுவே நம்ம நெகட்டிவ்
கான்சிக்வன்ஸ், நெகட்டிவ் இம்பல்ஸ், ஒரு சின்ன விஷயத்த எடுத்தா கூட அது பூதாகரமாக்கி நமக்கு ஒரு ஒரிஸ், ஆன்சைட்டி அல்லது ஜெலசி இப்படி எதையோ ஒண்ணு கொண்டு வந்து விட்டு நம்மளுடைய பீஸ் ஸ்பாயில் பண்ணிடும், நிம்மதியை இழந்துருவோம். அதனால யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் பாஸ்ட் அண்ட் ஹாப்பி மொமெண்ட்ஸ், ரைட்? ஓகே, நேற்று அவங்க கேட்ட கேள்வி பிளஸ் நம்மளோட NLP டாபிக்ஸ் எல்லாமே இங்க கவர் ஆயிடுச்சு. ஓகே, நவ் அகைன் we are continuing the acronyms. நேற்று பார்த்தது கண்டினியூஷன் இன்னைக்கு வர இது சேம். ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லலாம், SMART. நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு ஆப்போசிட்டா ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவோம். ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, இது ஸ்மார்ட் ஒர்க் அது சொல்லலாம். கோல் செட்டிங்க்கு ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவர் கோல் ஷுட் பி ஸ்மார்ட், ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னு. வாட் இஸ் ஸ்மார்ட்? SMART, ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரியாலிட்டி, டைம் பவுண்ட். ஓகே, அப்போ ஒரு உன்னோட கோல் வந்து ஒரு ஸ்பெசிபிக் கோலா இருக்கணும், ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஒன்னா இருக்கணும் ஒண்ணு. அடுத்தது இட்ஸ் மெஷரபிள், ஒரு அளவிடக்கூடியதா இருக்கணும். அப்புறம் அட்டைனபிள், நடக்கக்கூடியதாகவும் இருக்கணும். ரியாலிட்டி, அது உண்மையானதாகவும் இருக்கணும், ரைட்? ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அது நடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி நம்ம ஸ்மார்ட்டான கோலை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது ஒண்ணு. நெக்ஸ்ட், நம்ம பாடியில இருக்கிற எக்ஸ்கிரீட்டிங் ஆர்கன்ஸ், வேஸ்ட் வெளியேற்ற ஆர்கன்ஸ் அப்படின்னு கேட்டா எவ்வளவு பேர் எத்தனை ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு ஆக்ரோனிம்ஸ், ஒரே ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுட்டா 5 அந்த ஆர்கன்ஸையும் ரீகால் பண்ண முடியும், ரைட்? ஒரே வேர்டு, வெரி ஈஸி வேர்டு, சிம்பிள் வேர்டு, ஸ்கில். SKILL, ஸ்கில் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா நம்ம பாடியில இருக்கிற எக்ஸ்கிரீட்டிங் ஆர்கன்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் வெளியேற்றுற இது என்னன்னா ஸ்கின், S ஃபார் ஸ்கின், K ஃபார் கிட்னி, I ஃபார் இன்டெஸ்டைன்ஸ், L ஃபார் லிவர், another L for lungs. So skill over, right? அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸ்கூல். நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, இப்போ கமிங் பேக் டு அந்த இதை மட்டும் பார்க்கிறோம். ஸ்கூல் அப்படின்றதுக்கு ஒரு அப்ரிவேஷன்ஸ், ஒரு acronym. School is an acronym. Is a acronym. அப்ப அந்த ஸ்கூலுக்கு என்ன? SCHOOL, ஸ்கூல். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வேர்டு இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் வேர்ட் S ஃபார் சின்சியாரிட்டி. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண கிளாஸ்ல முதல் இதுல நான் சொன்ன விட அது 1:59 இன் டைம், 8ங்கிறது ஆன் டைம், அதுதான் ஓ கிளாக்னு சொல்றோம். 8 o'clock, 8 ஆன் த கிளாக். ஸோ 8ங்கிறது ஆன் டைம், 8:01ங்கிறது லேட். அப்ப நம்ம எப்போ வரணும் அப்படின்னா இன் டைமுக்கு வரணும். அதுதான் ஸ்கூல். அப்படின்னா 9 o'clock ஸ்கூல் அப்படின்னு டைம் வச்சுப்பாங்க. ஒரு 9, 8:30 ஏதோ ஒவ்வொரு ஸ்கூல் பொறுத்திருக்கு. 9க்கு மேல ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட அது லேட் தான். லேட் கமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா மெயின் கேட்டை எடுத்து மூடிடுவாங்க. லேட் கமர்ஸ்க்கு ஒரு ரூட் தனியா விடுவாங்க. அங்க பிடி சார் ரெடியா இருப்பாரு. வரவங்க எல்லாம் ஒரு கிரவுண்டர் 2 சுத் ஓடும்பாங்க, இல்லைன்னா நீல் டவுன் போடுவாங்க, இல்லைன்னா நீ கிளாஸ் டீச்சரை போய் பாரு. இப்படி யாரையா ஒருத்தர நிறைய அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஏரியா அதெல்லாம். ஸோ இது ஏன் அப்படின்னா அந்த ஸ்கூல் நமக்கு முதல்ல கத்துக் கொடுக்குற விஷயமே வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட், சின்சியாரிட்டி இருக்கணும். சின்சியர், அதுதான் அங்க கத்து கொடுக்குறாங்க. அதனால ஸ்கூல்ல நமக்கு கத்து கொடுக்குற வேர்டு என்னது? சின்சியாரிட்டி, ரைட்? ரெண்டாவது சி ஃபார் கெப்பாசிட்டி.
சின்சியரிட்டி அடுத்தது கெப்பாசிட்டி. ஒரு கிளாஸ்ல ஒரு 40 ஸ்டூடண்ட்ஸ், 50 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆல் ஆர் இன் த சேம் ஏஜ். இப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னா, அரவுண்ட் 12 to 13 இயர்ஸ் எல்லாரும் சேம் ஏஜ். எல்லாருக்குமே சேம் ரிசோர்ஸ். ஹேண்ட், ஐ, இயர்ஸ், நோஸ், மவுத், whatever it may be, all are same. Even brain size also. But இவங்க எதுல வேரி ஆகுறாங்க? இவங்களோட கெப்பாசிட்டி, இவங்களுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி, அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி, லிசனிங் கெப்பாசிட்டி, ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி, இதுல எந்த இடத்துல இவங்க வேரி ஆகுறாங்க அப்படின்றத ஒரு ஒரே டீச்சர், ஒரே சப்ஜெக்ட், ஒரே டாபிக், ஒரே கொஸ்டின் பேப்பர், பட் ஆன்சர் மார்க் டிஃபர். இவங்க எந்த இடத்துல இவங்க டிவியேட் ஆகுறாங்க, இவங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்க மிஸ் ஆகுது, அட்டென்ஷன் எங்க மிஸ் ஆகுது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கரெக்ட் பண்றது தான் அந்த ஸ்கூலோட ஒர்க். ரைட்? ஸோ செகண்ட் ஒன் கெப்பாசிட்டி. ரைட். தேர்ட் லெட்டர் ஹச். ஹச் ஃபார் ஹானஸ்டி. நம்ம பாடத்தை படிச்சுட்டா போதாது, ஆனா வாழ்க்கையில நேர்மை அப்படின்ற ஒண்ண அவங்க கத்துத்தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ ஹானஸ்டி. ஏன்னா எல்லாமே நம்ம பெருசா போட்டிருப்போம், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு. இது நான் சொல்ல வர விஷயம், ஒரு கடலூர்ல ஒரு இதுல நியூஸ்ல வந்ததுதான். ஒரு ஸ்கூல் பையன் 9th ஸ்டாண்டர்டு, முதல் நாள் ஸ்கூல்ல பேப்பர் கொடுத்துருக்காங்க, அடுத்தது வீட்டுல டோஸ் விழுந்துங்க, வீட்டை விட்டு அவன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகல, எஸ்கேப் போயிட்டான். வீட்டை விட்டு போயிடலாம், எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டு அவன் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டு இருக்கான். அதுல இருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் விட்டு பஸ் ஒண்ணு வெளில போகுது, கிராஸ் போகுது. அந்த பஸ்ல ஓவர் ரஷ். அதுல இருந்து ஒரு பேக் ஒண்ணு கீழே விழுந்துச்சான். கீழே விழுந்த உடனே இவன் சும்மா அதே ஒரு பேக் கிடைக்குது, போனான், அதை எடுத்தான். அந்த பேக்கை திறந்து பார்த்தா கட்டுக்கட்ட கரன்சி நோட்டு 17 lakhs இருக்கும். அவனுக்கு உடனே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு உடம்புலாம். தூக்கி கொண்டு போய் பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க நியூஸ்ல போடுறாங்க, இப்படி ஒரு பேக்ல அமௌண்ட் இருக்கு, இது யார் மிஸ் பண்ணீங்களோ அவங்க வந்து உண்மையை சொல்லி கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க நியூஸ். அடுத்த நாள் ஒரு பெரியவர் வந்து இப்படி சொன்னாரு. அவர் சொன்ன மெசேஜ் எல்லாமே கரெக்டா இருந்தது. அந்த பேக்கு, அந்த கலர், அதுல எவ்வளவு அமௌண்ட் இருந்தது, அது எப்படி எடுத்தாரு, எங்க இருந்து வந்துச்சு, இது எல்லாமே சொன்னாரு. ஆனா உண்மையானது என்னன்னா பார்த்தா, அவர் வந்து ஒரு இடத்தை சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவங்க சன்னோட ஆபரேஷன் எடுத்துட்டு போறாரு, ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆக்சுவலா அந்த அமௌண்ட் மட்டும் கிடைக்காத போயிருந்ததுன்னா ஃபேமிலியே அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா முடியாது அவங்களால. அப்போ இந்த பையனோட அந்த ஹானஸ்டிக்கு அவங்க எல்லாருமே பெரிய ஹானர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வச்சு, ஸ்கூல்லயும் ஒரு பெரிய கிராண்டா அவனுக்கு ஒரு பார்ட்டி வச்சு அதை செலிப்ரேட் பண்றாங்க. சோ அவன் படிச்சு மார்க்ல வேணும் அவன் குறைஞ்சிருக்கலாம், ஆனா அவனோட நேர்மை அவனை நாம இன்னைக்கு பேச வைக்குது. இவ்வளவுதான் விஷயம். சோ இதுதான் ஒரு ஸ்கூல் கத்துக் கொடுக்க வேண்டியது அப்படின்றது. அதுல தேர்ட் லெட்டர் ஹச். ஹச் ஃபார் ஹானஸ்டி. ரைட். அடுத்தது ஓ. ஓ ஃபார் ஆர்டர்லினஸ். நம்ம என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு பேக் வச்சிருந்தா கூட அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் நோட்டு, இன்னொரு பக்கம் புக்கு, இன்னொரு பக்கம் பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ், இப்படி வெவ்வேறு ஏரியாவா அதுக்கு பிரிச்சு வைக்கிறாங்க. இதேதான் எல்லாமே. ஈவன் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டா கூட அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். தட்ஸ் இன் த ஆர்டர். ஓகே. கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் கூட ஆர்டரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பீரியட் சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது கொஞ்சம், அப்புறம் ஒரு பிரேக், அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்டர். இடையில ஒரு பிடி பீரியட், ஒரு மியூசிக் பீரியட், இப்படி கொடுத்து பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போறது. சோ வீட்டுக்கு வரோம், செப்பல் கழட்டினோம்னா செப்பல் ரேக் வைக்கிறோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டி அதுக்குன்னு ஒரு இடம். ஸோ எவ்ரிதிங் இன் த ஆர்டர். There is a place for everything, everything on its place. ஒவ்வொருக்கும் ஒரு இடம், ஒவ்வொன்றும் அதன் இடம். அப்போ அந்த ஆர்டர்லினஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதை அடுத்த வேர்டு நமக்கு அடுத்த லெட்டர் சொல்லித் தருது. ஃபர்ஸ்ட் ஓ. செகண்ட் ஓ, ஒபீடியன்ஸ்.
ஒரு ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த ஒபீடியன்ஸ்ங்கிறதுக்கே இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் ஒரு லீவ் லெட்டர் எழுதினா கூட, லெட்டர் எழுதினா ஆஃபீஸ்க்கு எழுதுறவங்க ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி, ரெஸ்பெக்டிவ்லி இப்படி எல்லாம் எழுதுவோம். ஆனா ஸ்கூல் டீச்சருக்கு மட்டும்தான் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு வரும். ஸோ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, பெரியவங்களை மதிக்கிறது, அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஸோ இந்த வேர்டு, இந்த லெட்டர் நமக்கு சொல்லி தருது ஒபீடியன்ஸ். ஓகே, கடைசி லெட்டர் பாருங்க, எல். நாம பார்த்துட்டோம் அந்த 27ல பாயிண்ட் நம்பர் 27 மெமரி டிப்ஸ்ல, லேர்னிங். நோ ரீடிங், லேர்னிங். இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கல, கத்துக்கிறோம். லேர்ன் லேர்ன் லேர்ன், லேர்ன் டு லேர்ன். நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்கூல். இனிமேல் யாருமே ஸ்கூல் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க. இத்தனை விஷயத்தையும் நமக்கு இன்கல்கேட் பண்றது அதுதான் ஸ்கூல். ரைட்? ஸோ நான் சொன்னல ஒரு ஆக்ரோனிம்ஸ் இது வரைக்கும் சிம்பிளா என்னமோ ஆக்ரோனிம்ஸ் ஏதோ 2-3 வேர்டு லெட்டர் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயுமே இது நமக்கு மேனிபுலேட் பண்ணும், நம்மள வழி நடத்தும், கை கொடுக்கும். ஓகே, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. நான் அதுல இப்போ 1 or 2 மட்டும் இன்னும் கொடுத்து இந்த இது கம்ப்ளீட் பண்றேன். ஆக்ரோனிம்ஸ் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஒரு வேர்டு மட்டும் எடுத்துக்கோங்களேன், பாசி. PAASI, பாசி. ஓகே, இந்த வேர்டு நோட் பண்ணிக்கோங்க, பாசி. அடுத்த வேர்டு BHAJSAB, பாஜேசாப், பாஜேசாப். இது 2 வேர்டு. இந்த 2 வேர்டுக்கும் யாருக்காவது மீனிங் தெரியுமா? நான் இது எதுக்காக இந்த 2 வேர்டு கொடுத்துருக்கேன்? இதை நீங்க என்ன கத்துக்க போறீங்க, யாராவது சொல்ல முடியுமா? எனிவன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், கம் ஆன். 2 வேர்டு சார். கிஷான் ஃப்ரம் பழனி சார். சொல்லு, எதுக்கு, எந்த வேர்டுக்கு ஆன்சர் பண்ற சார்? பாசிக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் சார். சார் பாசினா ஆல்கே தானே சார்? சார் அப்படி ஆல்கே வந்து அது வந்து ஒரு சிம்பயாட்டிக் உயிரினம் சார். அது வந்து ஃபங்கை கூட இருந்தா மட்டும்தான் அதால வந்து இருக்க முடியும் சார். அத பத்தி ஏதாவது சொல்ல போறீங்க? ஒரு நிமிஷம் கிஷான், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஐ அம் நாட் ஆஸ்கிங் யூ எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் தட் வேர்ட். அது வந்து ஆக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ பாசிங்கிற அந்த 5 letters is an acronyms. What is the meaning of each word? எதுக்கு டினோட் பண்ணுது அப்படின்றத நீ ட்ரை பண்ணுன்னு கேட்டேன். ஓகே, ரைட். ஃபார் யுவர் குட் அட்டெம்ப்ட், வாழ்த்துக்கள். வேற இருக்காது? ஒரு ஐடியா இருக்கா? சரி, நான் சொல்லிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 5 ஓஷன், அதுதான் பாசி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? பசிபிக், ஆர்டிக், அட்லாண்டிக், சதர்ன், இந்தியன். சிம்பிளா இருக்கா? குழப்பம் வராது. ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது பாஜேசாப் அப்படின்னு சொன்னேன். இதுவும் அதே மாதிரிதான். இதுல 7 லெட்டர் இருக்கு. இந்த 7ம் சோசியல் தான், அவங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். சோசியல் படிக்கிறவங்க முகல் டைனஸ்டி, முகலாய பேரரசர்கள். இந்த 7ம் B for பாபர், H for ஹுமாயூன், A for அக்பர், J for ஜஹாங்கீர், S for ஷாஜகான், A for அவுரங்கசீப், B for பகதூர் ஷா. எப்படி 7 பேரையும் ஒரு வேர்ட்ல அடக்கிட்டோம். இதுதான் ஆக்ரோனிம்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, பெரிய பெரிய வேர்டு எல்லாம். ஒரு 16 வேர்ட்ஸ். நான் ஒரு மீட்டிங்ல ஒரு 16 பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு ஒருத்தர். அந்த 16 பாயிண்ட்டையும் நான் சும்மா ஒரு 1 or 2 minutes அவர் பேசிட்டு இருக்கும்போதே நான் ஒரு ஆக்ரோனிம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய. அதெல்லாம் நான் சொன்னேன்னா இன்னும் அது ஒரு 1/2 hour போயிடும். ஓகே, ஸோ the way we are going to learn something new, that is acronyms. புதுசா ஒரு வேர்டு ஃபார்ம் பண்றோம். அந்த வேர்டு ஒவ்வொரு
சென்டென்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்கும் இந்த ஒரு லெட்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரீகாலிங் த வேர்டு. ஒன் லெட்டர் வில் கைட் யூ டு ரீகால் த வேர்டு, நியூ வேர்டு. அதுக்கு உங்களுக்கு உதவும். ஓகே, ரைட். சரிம்மா, இன்னைக்கு நம்ம 2 விஷயத்துல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஆக்ரோனிம் செஷன். ஓகே, என்எல்பின்னு என்னன்னு பார்த்தோம், மைண்ட் ரிலேட்டட் இதில் அது கவர் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஆக்ரோனிம்ஸை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.